ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே குக்கிங் வீடியோவில் தான் உங்களை நான் இந்த வீடியோவில் நான் யூடியூப்பில் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஆனால் இப்போ சூப்பரான ஒரு சந்தோஷமான விஷயந்தான் சொல்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஆனால் நாங்கள் இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம்தான் வீட்டில் இருக்கோம். பக்கத்தில் யாரும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. அதனாலே நம்ம இருக்கதே இருக்குது யூடியூப், எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாமே, அந்த ஒரு இதில் தான் நான் வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாரோட வாழ்க்கையிலையும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நடக்கிறது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் சந்தோஷமான விஷயமும் தான். அது சாகிற வரைக்கும் நமக்கு சந்தோஷமான விஷயமாகவே தான் இருக்கும். அந்தமான விஷயம் மாதிரி ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த விஷயம். கோடு தெரியுதா? 2 கோடு நல்லா தெரியுதா? நானுமே 2 கிட்ட வச்சு இது பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்கள்கிட்டையும் சொல்லலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். எல்லாருமே எங்களுக்காக வேண்டிக்கோங்க. சூப்பராகவே எனக்கு வந்து ஆம்பளை பையனை ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ஆசை வந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பையனா ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் எங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆம்பளை பையனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஆம்பளை பையன் வேணுங்கிற ஒரு ஆசை அதிகமாக வந்தது எங்கள் அப்பானால தான். எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பையனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா 4மே பொம்பளை பிள்ளைங்க தான். இருந்தாலும் அவருக்கு ஆம்பளை பையனா ரொம்ப 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 பிடிக்கும். அதனாலவே எனக்கும் ஆம்பளை பையன் தான் பிறக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. கேர்ள் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆம்பளை பையனா ரொம்ப பிடிக்கும். பிறந்தா இன்னும் கூட நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அப்புறமா இப்போ இது வந்து இப்போயே ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ எனக்கு 4 மாதம் தொடங்கிருச்சு. ஃபஸ்ட்டே சொல்லலாம் அப்படிலாம் இருந்தேன். ஆனால் அத்தை இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டே யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படிலாம். அதுக்கான சில ரீசன்ஸ்லாம் இருக்குல்ல, வந்தோட்டியும் சொல்லக்கூடாது அந்த மாதிரினால தான். ஆனால் இப்போ 4 மந்த் ஸ்டார்ட் ஆகி பகுதி ஆயிடுச்சு. அந்த ஒரு சந்தோஷத்துலேயும் தைரியத்துலேயும் தான் அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே நான் சொல்கிறேன். எல்லாருமே வேண்டிக்கோங்க. பேபி சூப்பராக பிறக்கணும், சுகப்பிரசவமாகவே ஆகணும், அந்த மாதிரி எல்லாமே நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். 4ஆண்டரைக்கு நாங்கள் எங்கள் அத்தை திருவிழாவுக்கு போகிறோம். அங்கே உள்ள விசேஷம் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.